வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேரீ ஓரம் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ட்ரை பண்ணேங்க. இது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஸ்கேலப் டிசைன் நம்ம பண்ணுவோமோ ப்ளவுஸில், அது மாதிரி நான் சேரீ முந்தானிக்கும் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது காட்டன் சேரீ. ஃபஸ்ட்டு நார்மலாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு அட்டையை எடுத்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நீங்கள் ரெண்டாக மடக்கிட்டு 3/4 இன்ச்சுக்கு ரெண்டு சைடு இது மாதிரி மார்க் பண்ணி ஒரு கேர்வ் வரைச்சிக்குங்க. கேர்வ் வரைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு இன்னுமே ஷேப் பெருசாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு வச்சு கேர்வ் வரையலாம், இல்லை ஒரு மூடியை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு அட்டையில் சிம்பிளாக காட்டணுங்கிறதுக்காக நான் 3/4 இன்ச்சு தாங்க வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்பொழுதும் ஓரம் அடிக்கிற மாதிரி ஓரம் அடித்து எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கப்புறமா சேரீயோட நல்ல பக்கத்து மேலே உள் பக்கத்தை இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கேர்வை அந்த ஓரம் அடிச்சிருக்க பாருங்கள், அந்த எண்டில் நீங்கள் வச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்டோடு சேர்த்து எனக்கு ஒரு 1.5 இன்ச்சு தேவைப்படுது. இப்போ அதை வந்து கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சை நான் வச்சு பெரிய தையல் போட்டுக்க போகிறேன். ஏன்னா நம்ம இதை வந்து பிரிச்சுக்க போகிறோம். அடிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இப்போ தையல் போட்டுட்டு உங்களுக்கு அந்த ட்ராயிங் பண்ணி அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அதை அயன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அயன் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து துணியை வந்து ரொம்ப சேரீயை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு கேர்வ் வேணுமோ அந்த அளவுக்கு, அதை விட ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு இப்போ பாருங்கள், நான் வச்சது இப்போ எவ்வளோ ஒரு 1/4 இன்ச்சு தான் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க. அப்போ உங்களுக்கு சேரீயும் நமக்கு வீணாகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி பென்சிலில் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. என்னோடய சேரீ வந்து ஒரு மாதிரி நரன்னு இருந்ததுனால இழுத்துக்கிட்டு அது கொஞ்சம் ட்ராயிங் பண்ண கஷ்டமாக இருந்தது. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நல்ல காட்டன் சேரீ அப்படி ஸ்டிஃபாக இருக்குன்னா நீங்கள் வந்து கலர் மார்க்கரில் இப்போ கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 4-5 பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அது அழிஞ்சு போய்டும், உங்களுக்கு தெரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி ஒரு 5-6 நீங்கள் லைனாக இது மாதிரி வச்சு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே மிஷினில் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி உங்களுக்காக ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எப்பொழுதும் அடிக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் ஸ்கேலப் டிசைன் பிகினருக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நான் இதில் சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் சின்ன தையல் இருக்கிறதுலே உங்கள் மிஷினில் சின்ன தையலை வச்சுக்குங்க. வச்சதுக்கப்புறமா இப்படி பெருவிரலை நான் எப்படி 2 விரல் இப்படி வச்சு இது பண்ணுறனோ அது மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நீடில் வந்து அங்கங்கே கேர்வில் வந்து நிப்பாட்டி ஃபூட்டரை தூக்கி துணியை திருப்பணுங்க. இது வந்து பிகினருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த வீடியோவில் இன்னுமே கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே சேரீ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். பார்க்க அப்படி தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்கேலப்ஸை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அப்புறமா இது பிடிச்சிருந்தால் நீங்கள் சேரீயில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருக்கேன், எனக்கு தைக்க வராது அப்படிங்கிறவங்க பழைய துணியில் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் சேரீயில் உங்களுக்கு லென்த்து கம்மியாக இருக்குதுன்னா கூட செக் பண்ணிக்கங்க. நமக்கு 5.5 மீட்டர் வேணும், அதுக்கு மேலே நான் இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஓகேவாக தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். சரி எனக்கு பிடிச்சிருந்தது ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுவீங்களவா, அதனால நான் ஷேர் பண்ணேங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சேரீயில் மேலேருந்து கீழே வரைக்கும் அதே மாதிரி ட்ராயிங் பண்ணி முடிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் விட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கங்க. இதுக்காகத்தான் நான் வந்து துணியை வேஸ்ட் பண்ணாமல் தேவையான அளவு நம்ம கேர்வ் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதை நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணணுமா ஃபோல்டு பண்ணி நம்ம அடிச்சிருக்கோம் பாருங்கள், சேரீயில் மடித்து ஓரம் அடிச்சிருக்கோம், அதிலேருந்து நீங்கள் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கங்க. நான் எப்படி ட்ராயிங் பண்ணேன்னு நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கரெக்டாக அந்த கேர்வில் அங்கங்கே அர்க்காத் பண்ணிக்கங்க. அப்போ தான் நமக்கு நல்லா திரும்பி கொடுக்கும். நான் வந்து துணி ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அளந்து கரெக்டாக கொஞ்சமாக விட்டுருக்கேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இது மாதிரி அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த ஓர தையல் போட்டிருந்தேன் பாருங்கள், பெரிய தையல், அதை நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இதுக்காக தான் பெரிய தையல் போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்குங்க பிரிக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே உள்பக்கமாக திருப்புறீங்க. திருப்பிட்டு அந்த கார்னர் எல்லாத்துலேயும் ஒரு பென்சிலோ பேனாவோ எதுலையாவது கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டால் தான் அந்த கேர்வ் வந்து அழகாக வருங்க நமக்கு அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து. இல்லை உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பெருசாக சின்னதாக ஒரு மாதிரி இருக்குன்னா இன்னுமே நீங்கள் கொஞ்சம் வளைவு மட்டும் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணலாம். நீங்கள் துணியில் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பாருங்கள்.
இந்த கேலப்ஸ் டிசைனுக்கு வந்து நான் வந்து 3/4 இன்ச் வச்சு இது மாதிரி ட்ரா பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேங்க. இப்போ பாருங்கள், பென்சில் எடுத்து நல்லா இது எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் நல்லா அயன் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அயன் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்பொழுதும் ஓரமாக தையல் போடுவோம் பாருங்கள், அது மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் பிரிஞ்சு வராது, நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் அந்த கேர்வில் நம்ம ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி அதே சிறு தையல் வச்சு இருக்கிறதுலே சின்ன தையல் நீங்கள் மிஷினில் வச்சுக்கணும். இதே மாதிரியே ஃபுட்ரை தூக்கி நீடில் நிறுத்தி பொறுமையாகவும் அந்த இடத்துல கார்னர்லேயும் நீடில் நிறுத்தி கேர்வை இது பண்ணணும். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல. இப்போ இதே மாதிரியே கடைசி வரைக்கும் நான் அடித்து எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே நான் வந்து வேறு ஒரு டிசைன் வைக்கலாம், கொஞ்சமாட்டி வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அது மாதிரி வச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.